இதென்ன அஷ்டோத்தரம் சகஸ்ரநாமம் என்று தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். அஷ்டோத்தர அர்ச்சனை மற்றும் சகஸ்ரநாமம் இரண்டும் ஹிந்து சமயத்தில் கடவுளை புகழ்ந்து அர்ச்சனை செய்யும் முக்கியமான முறைகள். அஷ்டோத்தரம் என்றால் 108 நாமங்கள் என்று பொருள். ஒரு கடவுளின் 108 பெயர்களை சொல்லி ஒவ்வொரு பெயருக்கும் புஷ்பம், பூ, அகிலம், அரிசி போன்றவற்றை வைத்து அர்ச்சனை செய்வதுதான் அஷ்டோத்தர அர்ச்சனை. உதாரணம்: முருகன் அஷ்டோத்தரம், சிவ அஷ்டோத்தரம், லக்ஷ்மி அஷ்டோத்தரம். இது பொதுவாக கோவில்களில் அர்ச்சகர் செய்யும் வழிபாடு. 108 என்பது புனிதமான எண் என்று ஹிந்து சமயத்தில் கருதப்படுகிறது. 2. சகஸ்ரநாமம். சகஸ்ரம் என்றால் 1000, அதாவது 1000 நாமங்கள். ஒரு கடவுளின் 1000 பெயர்களை சொல்லி புகழ்ந்து பாராயணம் செய்வது சகஸ்ரநாமம். மிகவும் பிரபலமானது விஷ்ணு சகஸ்ரநாமம். இது பொதுவாக வீட்டிலும் கோவிலிலும் பாராயணம் செய்யப்படும். இதை சொல்லினால் பாவம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சுருக்கமாக, அஷ்டோத்தரம் என்றால் 108 பெயர்கள், சகஸ்ரநாமம் என்றால் 1000 பெயர்கள்.